தொடர்ச்சியா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. பொதுவாக பல்முனை தாக்குதல் என்பது ஒருவர் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறார் என்பதற்குத்தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முன்னாலே எல்லோரும் நினைத்தார்கள் கூட்டணி இணைவார் என்று நினைத்தார்கள். நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சியுடைய கொடி பறக்குது, பிள்ளையார் சிலை போடப்பட்டதெல்லாம் பேசியது அவர்கள்தான், நாங்கள் அல்ல. இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள். உண்மையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் ஐடி விங்கை பொறுத்தவரையிலும் எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திமுக மீதுதான் என்ன குற்றச்சாட்டில் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திமுகவுக்கு இவர்கள் பி டீமாக செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. எந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு இயக்கத்தின் மீது குற்றச்சாட்டு சொல்வது என்பது ஒரு எதிர்க்கட்சியுடைய நடைமுறையில் இதுவரையிலும் இல்லாத ஒன்று. இங்கேதான் ஒவ்வொருவரும் அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.